بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய பாடத்தலைப்பாக மா ஹுக்மு ஸக்கா அலல் மாலில் முவத்தஅ பில் பங்க் லிதஅய்யுஷி ஃபீஹி, வாழ்வாதாரத்துக்காக, வாழ்க்கை செலவுக்காக வயோதிப காலத்திலே தொழில் செய்வது சிரமம், கஷ்டம் என்பதனால் சேகரித்த பணத்தை வங்கியில் வைப்பு செய்யப்பட்டுள்ள டிபாசிட் செய்யப்பட்டுள்ள பணத்திற்கான ஜகாத் சம்பந்தமான சட்டத்தை இங்கு சுருக்கமாக கூற விரும்புகின்றேன். ஒரு நபர் தனது அன்றாட தேவைகள், குடும்ப செலவுகள் அல்லது ஓய்வூதிய கால வாழ்வாதாரத்திற்காக ஒரு குறிப்பிட்ட தொகை வங்கியில் சேமித்து வைத்திருந்தாலும் அந்த தொகை நிசாப் குறித்த அளவுகோல், அதாவது குறைந்தபட்சம் எல்லையை அடைந்து நிசாபை அடைந்து அது தன்னிடம் சேர்ந்து ஒரு ஹிஜ்ரி ஆண்டு ஹவுல் பூர்த்தியாகிவிட்டால் அதன் மீது ஜகாத் கடமையாகும். அது வாழ்வாதாரத்திற்காக வைக்கப்பட்ட பணம் என்ற காரணத்தினால் ஜகாத்திலிருந்து விலக்கு பெறாது மொத்த தொகையிலிருந்து வருட இறுதியில் 102% ஜக்காத் கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.